تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. اللهم ربنا زدنا علما. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. الدرس العاشر. நாங்கள் இந்த மீட்டல் வகுப்புல 9வது பாடம் வரையில பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் வரக்கூடிய பாடங்களையும் பார்ப்போம். இன்று அத்தர்சுல் ஆஷிர் இருந்து ஆரம்பிக்கின்றோம். 10வது பாடத்திலே நாங்கள் படித்த விடயங்கள் என இங்கே நாங்கள் படித்த பாடங்களிடையே உள்ள விடயங்களை இலக்கண ரீதியாக பெரும்பாலும் பார்க்கின்றோம். எனவே இதைவிட முக்கியமாக நீங்கள் படித்த பாடத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவதுதான் முக்கியம். இலக்கணம் என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போன்று நீங்கள் அரபு மொழியை பற்றி புரிந்து கொள்வதற்கு உதவியாக உங்களுக்கு இருக்கும். எனவே இலக்கணம் தான் அரபு மொழி அல்ல. அரபு மொழியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவதுதான் அரபு மொழி. அதை நீங்கள் மேலதிகமாக புரிந்து கொள்வதற்கு அதை பற்றிய அறிவை பெறுவதுதான் இலக்கணம். எனவே இலக்கணத்தை விட நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அரபு மொழியை ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு தான். அதனை நீங்கள் பிரயோகிப்பதற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே இலக்கணம் தெரியாவிட்டாலும் தெரியாத நிறைய பேரும் கூட அரபு மொழியை கதைக்கிறார்கள், அரபு மொழியை வாசிக்கிறார்கள், எழுதுகிறார்கள், அரபு மொழியிலே சொல்லப்படுவதை புரிகிறார்கள். எனவே இலக்கணம் என்பது மேலதிகமான ஒரு விடயம் பெரும்பாலான நேரங்களிலே. ஆனாலும் அது அவசியம் என்பதும் அது அவசியம். எனவே ஆனால் முன்னுரிமை எதற்கென்றால் நான் சொன்னதை போன்று அரபு மொழியை பயிற்சி செய்வதற்கு தான் முன்னுரிமை. அதற்கு பிறகு நீங்கள் இலக்கணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்வதற்கு முடியும். எனவே அத்தர்சுல் ஆஷிர் அவ்வமாயிர். வமாயிர் பற்றி நாங்கள் இந்த பாடத்திலே படித்திருக்கிறோம். அதாவது பிரதிப்பெயர் சொற்கள், ப்ரோனவுன். தமீரோட ஜம தான் தமாயிர். தமீர்களை நாங்கள் 3 வகைகளாக பிரிக்கலாம். தமாயிரு சலாசா, 3 வகையான தமீர்கள் இருக்கு. ஒன்று முத்தகல்லிம். முத்தகல்லிம் என்றால் தன்னிலை, நான், நாங்கள் என்றது முத்தகல்லிம், தன்னிலை. அடுத்தது முஹாத்தப். முஹாத்தப் என முன்னிலையில இருப்பவர். முத்தகல்லிம் என்றால் பேசுறவர். அது ஒருத்தராக இருக்கலாம், பலராக இருக்கலாம். நான், நாங்கள் தன்னிலை என்று நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம். முஹாத்தப் என்ற யாருண்டா முன்னிலையில் இருப்பவர், பேசப்படுபவர். பேசப்படுபவர் என்ற யாரு முன்னிலையில இருப்பவர். தமிழ்ல நாங்களுக்கு முன்னிலை என்று சொல்லுவோம். முன்னிலையில இருப்பவர் அதான் முஹாத்தப். நீ, நீங்கள் என்றுதான் முன்னிலை. அதே மாதிரி 3வது தமீர்ல 3வது வகை காயிப். காயிப் என்று நாங்கள் தமிழ்ல படர்க்கேன்னு சொல்லலாம். அதாவது காயிப் என்றால் அரபுல மறைந்து இருப்பவர். காவ என்றால் மறைந்தான் தானே, மறைந்திருப்பவர். முன்னிலையில நான் பேசுற ஒருவர் பேசுறாண்டா அவர் முத்தகல்லிம், பேசக்கூடியவர், தன்னிலை. அவர் எப்படி பேசுவார்? நான் என்பார் அல்லது நாங்கள், பல பேராக இருந்தால் நாங்கள் சொல்வார். முஹாத்தபன யார்? பேசப்படுவார். நீ, நீங்கள் என்று நாங்கள் ஒருத்தர் பேசும் பொழுது நீ, நீங்கள் என்று அவர் யாரை பேசுவார்? அவருக்கு முன்னால இல்ல ஒருத்தர் தான் ஹிதாப் செஞ்சு பேசுவார். காயிப் என்ற அவன், அவர்கள், அவள் என்று சொல்லும் பொழுது காயிப், அவர்கள் முன்னிலையில இல்லை, பேசுறவராகவும் அவங்க இல்லை. அப்ப காயிப், மறைமுகமாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப நாங்க தமிழ்ல முத்தகல்லிம், முஹாத்தப், காயிப. முத்தகல்லிம் என்றால் தன்னிலை, முஹாத்தப் முன்னிலை, காயிப் படர்க்கை அப்படின்னு சொல்றோம். இந்த முத்தகல்லிமுக்குரிய தமீர் என்ன ஒன்றுதான் அனன்றது, நான், அன. அதே மாதிரி யா, பைத்தி, உதாரணமா பைத்தின்னு நீங்க எடுத்துக்கொண்டால் அதுல வரக்கூடிய யா, அதுவும் முத்தகல்லிம் தமீர் என்ற என்னுடைய என்றதும் தமீர் தான். என்னுடைய பைத்தி, என்னுடைய பைத், என்னுடைய வீடு. அப்ப அந்த யாவும் முத்தகல்லிம், யாவல் முத்தகல்லிம் தானே. அனன்றதும் ரெண்டுமே தமீர் தான். அனன்றதும் தமீர், யாங்கிறதும் தமீர். ரைட். அதே மாதிரி முஹாத்தப்,
முஹாத்தப்ல உதாரணமா அந்த அந்த நீ குர்ஆனை பார்த்துனாங்க அந்த. அப்ப அது ஒரு தமீர். பைத்துக உன்னுடைய வீடு, உன்னுடைய என்றதும் ஒரு தமீர், முஹாத்தபான ஒரு தமீர். காயிப் என்றால் உதாரணமா ஹுவ அவன். நாங்க ஒருவரை பத்தி சொல்லிட்டு வந்து இடையில என்ன சொல்லுவோம்டா ஹுவ அவர் அல்லது அவன் அப்படின்னு சொல்லுவோம். என்றா தமீர் பேரை சொல்லாம நான் தமீராக வெளிப்படையான பெயரை சொல்லாம தமீராக நிறைய நேரங்கள்ல எல்லா மொழிகள்லையும் பயன்படுத்துறோம். ரைட். அப்ப ஹுவன்றது படர்க்கையான காயிபில் உள்ள ஒருத்தரை தான் நம்ம ஹுவன்று குறிக்கலாம் அவன். ரைட். பைத்துஹு பைத்துஹு அவனுடைய வீடு. அப்ப இந்த ஹூன்றதும் ஒரு தமீர். க தமீர், யா தமீர், ஹூன்றதும் தமீர். ரைட். அப்ப 3 வகையான தமீர்கள் இருக்குது. முத்தக்கல்லிம், முஹாத்தப், காயிப். இப்ப கொஞ்சம் விரிவாக நாங்க பார்ப்போம். அல் முத்தக்கல்லிமுல் முதக்கரு வல் முஅன்னத். முத்தக்கல்லிம்ல தமீரை பொறுத்தவரையில அது முதக்கருக்கும் பயன்படுத்தலாம், முஅன்னத்துக்கும் பயன்படுத்தலாம் தானே. அல் முத்தக்கல்லிமுல் முதக்கரு வல் முஅன்னத். முதக்கரான முஅன்னதான முத்தக்கல்லிம். இப்ப பைத்தி என்ற ஒரு பெண்ணும் சொல்லலாம், ஒரு ஆணும் சொல்லலாம். பைத்தி என்ன முத்தக்கல்லிம்ல தமீர் ஒன்றுதான். யா என்ற அந்த யா ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண் பேசும் பொழுதும் பைத்தின்னு சொல்லலாம், ஒரு ஆண் பேசும் பொழுதும் பைத்தி என்று சொல்லலாம். என்னுடைய வீடு. இஸ்மி முஹம்மதுன் ஒரு ஆண் சொல்லுவார், ஒரு பெண் எப்படி சொல்லுவார், இஸ்மி ஃபாத்திமத்து. யா பொதுவானது, முதக்கர் முஅன்னத். அபி வ உம்மி ஃபில் பைத்தி. அபி வ உம்மி ஃபில் பைத்தி. ஒரு பெண்ணும் இந்த இதை சொல்லலாம், ஒரு ஆணும் சொல்லலாம். அபி வ உம்மி ஃபில் பைத்தி. அபி என்னுடைய தந்தை, அபி பெண்ணும் சொல்லலாம் என்னுடைய தந்தை, ஒரு ஆணும் சொல்லலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு யா வந்து என்னுடைய என்றது ஆண் பெண். இந்தி கலமி, இந்தி கலமுன், லீ அஹுன், இந்தி கலம், இந்தி என்னிடம் தானே. இது யா முத்தக்கல்லிம், யாவுல் முத்தக்கல்லிம். இது ஒரு தமீர். லீ லீல வர யா யாவுல் முத்தக்கல்லிம், அது ஒரு தமீர். லீ அஹுன் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் சொன்னான். அல் முஹாத்தபுல் முதக்கர். முஹாத்தப்ல நாங்க முதக்கர் முஅன்னத் என்று பிரிப்போம். பைத்துக என்றா ஒரு ஆணை பார்த்து தான் சொல்லலாம் உன்னுடைய வீடு. ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும் பொழுது நாங்க எப்படி சொல்லுவோம், பைத்துகி. அப்ப முஹாத்தப்ல தமீர் வந்து என்ன செய்யும், முதக்கர் முஅன்னத்துக்கு வேறுபடும். முஹாத்தப் முதக்கர்ல தமீர் இப்படி வரும், பைத்துக, மஸ்முக, சய்யாரத்துக ஜமீலத்துன், அபூக வ உம்முக ஃபில் பைத்தி, ஐந்தக கலமுன், அலக அஹுன் என்று நான் சொல்லுவோம். அதுதான் தமீர் முஹாத்தப்ல முதக்கருக்கு. முஅன்னத்துக்கு எப்படி சொல்லுவோம், ஹாதா பைத்துகி, மஸ்முகி, சய்யாரத்துகி ஜமீலத்துன், அபூகி வ உம்முகி ஃபில் பைத்தி, ஐந்தகி கலமுன், அலகி அஹுன். அப்ப நாங்க கீன்னு சொல்லுவோம். முதக்கர் முஅன்னத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்குது முஹாத்தப்ல தானே. முஹாத்தப் முதக்கருக்கு நாங்க கன்னு சொல்லுவோம், முஅன்னத்துக்கு கி என்று சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க அந்த அந்தி அப்படி சொல்லலாம் தானே. அந்த அந்தி அது சில இடங்கள்ல அந்த பயன்படுத்தும். இந்த மாதிரி வார இடங்கள்ல ஜர்ருடைய நிலையில கி என்றதை பயன்படுத்தும். இந்த முதாஃப் இலையா தான் இருக்கு, பைத்துக உன்னுடைய வீடு. அப்ப இந்த தமீர் வந்து தமீர் ஜர்ருக்குரிய தமீர். இந்த மாதிரி இடத்துல நாங்க கி என்று பயன்படுத்தும். ரைட். அதே மாதிரி இதே சட்டம் தெரியல என்றாலும் நீங்க சரியா தான் நினைச்சுறீங்க, பாடத்துல பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க தானே. ரைட். இப்ப காயிப பாருங்கள், காயிபுல் முதக்கர். காயிப்ல முதக்கர்ல ஹூன்னு சொல்லுவோம். ஹாதா பைத்துஹு, இது அவனுடைய வீடு. மஸ்முஹு அவன் பெயர் என்ன, அவனுடைய பெயர் என்ன. சய்யாரத்துஹு ஜமீலத்துன், அபூஹு வ உம்முஹு ஃபில் பைத்தி, அபூஹு வ உம்முஹு ஃபில் பைத்தி. ஐந்தஹு கலமுன், அவனிடத்துல பேனை ஒன்று இருக்கிறதா. ஐந்தஹு அலஹு அஹுன், அவனுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானாண்டு நாங்க என்ன செய்யறோம், ஹூ என்று சொல்றோம். இது முதக்கர்ல. இப்ப நாங்க அவள் என்று சொன்னா அவளுடைய வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், ஹா என்று சொல்லுவோம். அல் காயிபுல் முஅன்னத் எப்படி வரும், ஹாதா பைத்துஹா, அவளுடைய வீடு இது, இது அவளுடைய வீடு. மஸ்முஹா அவளுடைய பேர் என்ன, சய்யாரத்துஹா ஜமீலத்துன்,
அவளுடைய செய்யாரா கார் அழகானது. அபூஹா வ உம்முஹா ஃபில் பைத் ஐந்தஹா கலமுன் அலஹா அஹுன். ஹூ ஹா இது காயிபில் முஅன்னஸ்க்கும் முதக்கருக்கும் இடையில வித்தியாசம். ரைட், அது உங்களுக்கு தெரியும், நீங்க சரியா பயன்படுத்திருங்க. ரைட், இங்க ஒரு விஷயம், இந்த ஷாரிஹ் விளக்கம் சொல்லக்கூடிய இந்த நூலாசிரியர் என்ன சொல்றாருண்டா, ஐந்தி லி இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை அவர் தெளிவுபடுத்த வர்றார். சரியா? உண்மையில இந்த என்று சொன்னா இடம், ஒரு இடத்தை குறிக்கிறது தானே இந்த இந்தி என்ற என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது. லீ என்றா எனக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். இப்ப உதாரணமா நான் என்ன சொல்லுவேன்டா, ஐந்தி கிதாபுன் என்னிடத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறது, ஐந்தி சாத்துன் என்னிடத்திலே ஒரு கடிகாரம் ஒரு வச்சிருக்கிறது, ஐந்தி தர்ராஜத்துன் என்னிடத்திலே ஒரு தர்ராஜா ஒரு சைக்கிள் இருக்கிறது என்று நான் சொல்லுவோம். ரைட், அதே நேரத்தில் எனக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அதாவது சொந்தத்தை சொல்லும் பொழுது, உரிமையை சொல்லும் பொழுது நாங்கள் லீ என்றதை பயன்படுத்துவோம். இந்த என்றது ஒரு தர்ஃப், இடத்தை குறிக்கிறது. லீ என்றது என்னடா, எனக்குரியது, எனக்கு உரியது, சொந்தம், அல்லது என்னுடைய உடம்புல ஒரு என்னுடைய உடம்புல ஒரு பகுதியை நான் சொல்லும் பொழுது லீ ஃபமுன் எனக்கு ஒரு வாய் இருக்கிறது, லீ உஹ்துன் அப்ப எங்களுடைய உடம்போட ஒரு பகுதியா இருந்தா நாங்கள் லீயை பயன்படுத்துவோம். இந்தியன் அந்த இடத்துல சொல்றல நாங்கள் லீ. அதே மாதிரி லீ உஹ்துன் எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், லீ உஹ்துன் வாஹிதத்துன், லிப்னுன் வபிந்துன், லீ இப்னுன் வபிந்துன், லிப்னுன் வபிந்துன் எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள், லீ உம்முன் வஅபுன் எனக்கு ஒரு தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். இது சொந்தத்தை சொல்றோம் தானே, எங்களோட உரிமையை சொல்றோம். அப்ப பொதுவாக ஒரு இடத்தை சொல்லும் பொழுது இந்த என்றும், உரிமையை சொந்தத்தை சொல்லும் பொழுது லீ என்றும் தான் நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இதுதான் சரியானது. ஆனா இங்க நூல் ஷாரிஹ் என்ன சொல்லிக்காரண்டா, இந்தி என்று சொல்லும் பொழுது அது கைரு ஆக்கிலுக்கு பயன்படுத்தப்படும். அதாவது கிதாப் என்றது கைரு ஆக்கில், சா என்ற கைரு ஆக்கில், தர்ராஜ் என்ற கைரு ஆக்கில், லீ என்றதை நாங்கள் ஆக்கிலுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம், லீ உஹ்துன். ஆனா இந்த கருத்து இவர் ஷாரிஹ் சொல்லியிருந்தாலும் நுணுக்கமான கருத்து அல்ல. இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான் சரியானது. அவருடைய முயற்சி அல்லாஹ் தஆலா அவர் கூலி கொடுக்கட்டும். ஆனா இந்த இடத்துல இந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள இயலாது. என்ற இந்தன்றது இடத்தை குறிக்கும். அது கைரு ஆக்கிலாக இருக்கலாம், ஆக்கிலாக இருக்கலாம் தானே. இவங்க கைரு ஆக்கில் அல்லாம இது கைரு ஆக்கிலுக்கு இந்த பயன்படுத்தப்படும் சொல்றாரு, ஆக்கிலுக்கும் பயன்படுத்தப்படும். உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வலா தஹ்ஸபன்ன அல்லதீன, அதாவது குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் நீங்கள் நினைக்காதீர்கள், பல் அஹ்யாஉன் அவர்கள் அஹ்யாஉன் உயிரோடு உள்ளவர்கள், இன்த ரப்பிஹிம் அவர்களுடைய ரப்பிடத்திலே, அவர்களுடைய ரப்பிடத்திலே. ஏன்னா அஹ்யா அவர்கள் யார், ஆக்கில் தான் தானே, அஹ்யா அவர்கள் இந்த ரப்பிஹிம் அந்த மாதிரி இடத்தை குறிக்கும் பொழுது நாங்கள் இந்த என்ன செய்யலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய நேரத்தில், ஹிஜ்ரத்து போக முன்னால அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அஹ்ரிஜ் மன் இந்தக, இந்தக உங்களிடம் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள். யார் இருந்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அப்ப அங்க இந்தக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது யார, அங்கிருந்தவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோட அந்த இடத்துல இருந்தவங்க, இந்த உங்களிடத்துல இருப்பவர்களை நீங்க வெளியேற்றுங்கள். அப்ப இந்தன்றது ஆக்கிலுக்கும் என்ன செய்யலாம், ஒரு ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம். இந்த ஒரு இடத்துல இருக்கிறத குறிக்கிறதுக்கு இந்தன்றது என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இப்போ ஒரு இடத்துல நாங்க இந்த காசுன்னு கேட்கலாம், பிரச்சனை இல்லை. அவர் இடத்துல இப்போ ஒரு ரூம்ல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அவரோட சகோதரனும் இருக்காரா இல்லையாண்டு. அப்ப நாங்க கேட்கலாம், ஐந்த அஹூக்க உங்களோட அஹுவும் உங்களோட இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு கேட்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானான்னு கேட்கிற, சும்மா பொதுவா கேட்கிற நேரத்துல ஐந்தக்க நாங்க சொல்றோம்ல, அதை எப்படி சொல்லுவோம், அலக்க அஹுன் உங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானா என்று கேட்கிறது அது வேற. உங்களோட இடத்தை குறிக்கும் பொழுது இந்த அது ஆக்கில் கைர் ஆக்கில் எல்லாருக்குமே செய்யலாம், பயன்படுத்தலாம். அது பிரச்சனை இல்லை. இந்த கருத்து நுணுக்கமானது இல்லை. ரைட், அடுத்தது லீ என்றது நான் சொன்ன மாதிரி லீ ஃபமுன்னு பயன்படுத்தலாம். அது ஆக்கில் கைர் ஆக்கில்
எனக்கு ஒரு வாய் இருக்குது, லிய உன் உதுனுன், லீ உதுனானி, எனக்கு 2 காதுகள் இருக்குது. எங்களோட உடம்புல ஒரு பார்ட்ஸ் சொல்லும் பொழுது லீ தான் பொதுவா பயன்படுத்தணும். லீ தான் பயன்படுத்தணும். சரி. அதே மாரி எங்கட்ட சொந்தத்த சொல்லும் பொழுது, லீ பைத்துன், எனக்கு ஒரு வீடு இருக்கு. எனக்குரிய ஒரு வீடு இருக்கிறது. சொல்லலாம். லீ பைத்துன், எனக்குரிய ஒரு வீடு இருக்கு. இந்தன்ற உரிமையை குறிக்கல. உங்களிடத்தில் இருக்காது. உங்களுடைய இருக்கலாம், இன்னொருவருடையதாக இருக்கலாம். அல் கிதாபுல் லதி இந்தக், உங்களிடம் இருக்கக்கூடிய புத்தகம் லீ, என்னுடையது. கிதாபி, என்னுடைய கிதாப் அப்படி சொல்லலாம் தானே. அப்ப லீ என்றது உரிமையை குறிக்கிறது, அல்லது எங்களோட உடம்புல உள்ள ஒரு பார்ட்ஸை குறிக்கிறது, பாட்டை குறிக்கிறது. இந்த மாதிரி சில நாங்கள் லீயை பயன்படுத்தலாம். அது ஆக்கிலாக இருக்கலாம், கயிறு ஆக்கிலாக இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஹாதல் கிதாபு லீ சொல்லலாம். இந்த கிதாபு என்னுடையது, எனக்குரியது சொல்லலாம். இன்னலி 99 நாஜா, இன்னலி 99 நாஜா குர்ஆன்ல வருது தானே. ரைட். அப்ப இந்த இடத்துல அலக அஹுன், உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான்னு கேட்கும்போது இப்படித்தான் கேட்கணும். இது ரைட். அலக அஹுன், உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானா. அலக அஹுன். ஐந்த காகுன்னு கேட்கறல. ஐந்த காகுன்னா உன்னிடத்துல இப்ப இருக்கிறான்னு கேட்கறது தானே. அது தானே இங்க அந்த மாதிரி நேரத்துல கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானா, உனக்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களான்னு நாங்க கேட்கும் பொழுது அலகாகுன், அலகாஹுன் அந்த மாதிரி தான் கேட்போம். ஐந்த காகுன் என்று கேட்கறது பிள்ளைன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அது எப்ப கேட்கிற பிள்ளைன்னா இந்த அர்த்தத்துல கேட்டா பிள்ளை. ஐந்த காகுன் எந்த அர்த்தத்துல கேட்கிறாது, உனக்கு சகோதரன் நீக்கிறானா என்று கேட்கறதுல ஐந்த கண் கேட்கக்கூடாது. அப்ப என்ன கேட்கும், அலக்கன்னு தான் கேட்கணும். முன்னாடி உன்னோட யாராவது சகோதரர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்கும் பொழுது அது வேற. அப்படியான சந்தர்ப்பங்கள் அப்படி இந்த பயன்படுத்தலாம், பிழை இல்லை. ரைட். இப்ப இங்க ஐந்தக கிதாபுன், ஐந்தக கிதாபுன், உன்னிடத்துல ஒரு புத்தகம் இருக்கிறதா. அது ஓகே. உன்னிடத்துல ஒரு புத்தகம் இருக்கிறதா என்று நான் கேட்கலாம். அது உனக்கு சொந்தமாகவும் இருக்கலாம், சொந்தம் இல்லாமல் வேறொத்தருடையாம இருக்கலாம். கேட்கலாம். ஐந்தக கிதாபு, ஐந்தக கிதாபுன், அலக கிதாபுன் என்று நாங்க கேட்கறதில்ல. இந்த அர்த்தத்துல உன்னிடத்துல இருக்குதான்னு கேட்கிற அர்த்தத்துல அலக கிதாபுன் என்று நாங்க கேட்கக்கூடாது. ஐந்தக கிதாபுன் தான் அந்த அர்த்தத்துல கேட்கும் பொழுது நாங்க கேட்கணும். ரைட். இதுதான் இந்த இடத்துல சுருக்கம். அப்ப நாங்க இந்த இடத்துல பயன்படுத்தணும், லீ இந்த இடத்துல பயன்படுத்தணும் என்ற ஒரு பொதுவான தெளிவு உங்களுக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்த சொல் மஅ. மஅன்றது வித், உடன் என்று நாம சொல்லலாம். உடன் தானே. மஅன்றது ஒரு உடன். இப்ப ஹரஜ ஹாமிதுன் மஅ ஹாலிதின், ஹாலிதுடன், ஹாமித் வெளியிலே சென்றான். ذهب الطبيب مع المهندس, முஹந்திஸுடன், இன்ஜினியருடன், தபீப் டாக்டர் வெளியில ذهب போனார். ஆயிஷத்து மஅஹா زوجها, ஆயிஷா மஅஹா அவளோடு, மஅஹா ஆயிஷா இருக்கிறாளே அவளோடு, زوجها அவளுடைய زوج கணவன் இருக்கிறான். ஆயிஷத்து மஅஹா زوجها. ரைட். இப்ப இந்த மன் மஅக்க, உன்னோடு யார் இருக்கிறாங்க, உன்னோடு யார் இருக்கிறார்கள். யா அலியு, அலியே. மன் மஅக்க, இந்த அலி, யாவுக்கும் அலிக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் விடணும். அப்படித்தான் எழுதப்படும். மன் மஅக்க யா அலியு. மஇ ஜமீதி, மஇ ஜமீதி, என்னுடன், என்னுடைய, ஜமீல் என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய வகுப்பு நண்பன், அந்த ரூம்மேட், என்னுடைய ஜமீல் என்னோடு இருக்கிறான். மன் மஅக யா அலியு மஇ ஜமீதி, மஇ ஜமீதி. அப்ப இந்த மஅன்றது உடன் இருக்கிறது தான் என்ன செய்யும், குறிக்கும். மஅன்றது ஒருவரோடு இன்னொருவர் இருக்கிறத குறிக்கும் தானே. அதனோட அர்த்தம் உடன் இருக்கிறேன்னு சொன்னா டீ கவர்மெண்ட் அர்த்தம் இல்லை. அவரோடு இருக்கிறன்னு சொல்லும் பொழுது சில நேரம் எப்படி என்றால், இப்ப தூரத்துல இருந்தாலும் கருத்தடிப்படையில நாங்க ஒன்று குறிக்கிறோம் சொல்றதையும் அது குறிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அல் முதீரு அல் முதர்ரிசு மஅல் முதீரி, ஆசிரியர் முதீருடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது சில நேரம் கருத்தை சொல்லலாம் எங்களுக்கு. அதாவது இந்த பிரச்சனையில அவர் அவரோட தான் நிற்கிறாரு சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். அந்த கருத்துலையும் சொல்லலாம். அல்லது அவரோடு ரூம்ல இருக்கிறாருன்னு சொல்றதுக்கும் மஅல் முதீரின்னு சொல்லலாம். அரபியில என்ன சொல்லுவாங்கல்ல, மாசில்னா நசீரு வல் கமரு மஅனா, நாங்க நடந்து போயிட்டே இருந்தோம், சந்திரன் எங்களோட இருந்துட்டு இருந்தது. சந்திரன்
எங்களோட இருந்து சந்திரன் வானத்துல எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கே இருக்குது எங்களோட இருக்குதுன்ற அர்த்தம் எங்களோட பார்வைக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்குது. ரைட். அப்ப உடன் இருக்கிற ஒட்டி இருக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை. இப்ப இன்னல்லாஹ் சாபிரீன், அல்லாஹ் தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யறான்னு அர்த்தம். இன்னமய ரப்பி, மூசா நபி சொல்றாங்க என்னுடைய ரப் என்னுடன் இருக்கிறான். என்னோட இருக்கிறான்டா மூசா நபியோடு இறங்கி இருக்கிறான் இல்ல, அல்லாஹ் ஏழுவானத்துக்கு மேல அரசுக்கு மேலாக இருக்கிறான். மூசா நபி எனக்கு உதவி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான், ஃபிரௌனுக்கு உதவி செய்ய மாட்டான் அர்த்தம் தானே. அது மையா ஹாசா இதாவில் நீங்க படிச்சிருப்பீங்க. மையா ஆமா, மையா ஹாசா. பொதுவாக அல்லாஹ் என்ன சொல்லுவான், அல்லாஹ் தாலா எல்லா மக்களோட மனிதர்களோட மீக்கிறான். அந்த உடன் இருக்கிறான்டா அல்லாஹ் எங்களை கண்காணிச்சுட்டு இருக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ்க்கு எதுவும் மறையாது. அல்லாஹ் ஏழுவானத்துக்கு மேல இருந்தாலும் அல்லாஹ் தாலா எங்களுக்கு கூட பக்கத்துல இருந்தா எப்படியோ அதே மாதிரி அல்லாஹ் தாலாவுக்கு எதுவுமே என்ன செய்யாது, மறையாது. இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்றது பொதுவாக எல்லா முஸ்லிம் காஃபிர் எல்லாரோடையும் இருக்கிறது வந்து மையா ஆமா தானே. அல்லாஹ் எங்களை கண்காணிக்கிறான். இது அகீதா சம்பந்தப்பட்டது, சம்பந்தப்பட்டதுனால சொல்லிட்டேன். மையா ஹாசாண்டா ஒரு குறிப்பிட்ட நரடியார்களோடு இருக்கிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான், முத்தகீன்கள் தக்குவா உள்ளவர்களோடு இருக்கிறான், நபிமார்களோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது வந்து மையா ஹாசாதுன்னா அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்யறான் என்ற அர்த்தம். பொதுவா அல்லாஹ் எல்லா மக்களோட மிக்கிறான்டா அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற அர்த்தம் தானே. ரைட். அப்ப மான்றது அவரை உடன் இருக்கிறது. அது உடன்ன்றது வந்து கருத்தடிப்படையில, உதவி செய்யற அடிப்படையில, கண்காணிப்பு அடிப்படையில உடன் இருக்கிறது தான். அதெல்லாம அந்த இடத்துல இருக்கிறதும் உடன் இருக்கிறது தான். ரைட். அந்த மாதிரி இடங்களை நாம பயன்படுத்தலாம். ரைட். இப்ப பாருங்க, மால நாங்க என்ன கவனிக்கணும் என்றால், மான்றது ஒரு தர்ஃப், அமாம கப்ல மாதிரி ஒரு தர்ஃப். ரைட். அமாம பஅத, அமாம கல்ஃப, கப்ல பஅத, இந்த மாதிரி பல தர்ஃபுகள் இருக்கு. அது மாதிரி இதுவும் ஒரு தர்ஃப், இந்த ஒரு தர்ஃப். அதே மாதிரி மான்றதும் ஒரு தர்ஃப், ஒரு அடிப்படையில ஒரு இடத்தை குறிக்கிறது தானே. மா அப்படி வரும் பொழுது மான்றதும் அதுக்கு பின்னால வாரது முதாஃப் இலைஹியா தான் வரும். மா முதாஃபாகவும் அதுக்கு பின்னால வாரது முதாஃபுன் இலைஹியாக வரும். அப்ப மா ஹாலிதீன், மஅல் முஹந்திசி, மஅஹா ஜௌஜு, சாரி மஅஹா, மஅக, மஇ. அப்ப இது அதுக்கு பின்னால வர எல்லாமே முதாஃபுன் இலைஹி. அதனாலதான் ஜர் வந்து ஹாலிதின் அல் முஹந்திசி என்றெல்லாம் ஜர் வந்திருக்கிறது. காரணம் அதுக்கு பின்னால வாரது முதாஃபுன் இலைஹி. பாருங்க, மா ஹாலிதின் என்று சொல்லணும். மா ஹாலிதுன் என்றா பில. ஏன் மா வந்தா அதுக்கு பின்னால வார இஸ்முக்கு என்ன வரும், ஜர் வரும். இப்ப மா ஹாலிதின். ஆயிஷத்து மஅஹா ஜௌஜுஹா, இது வேற சப்ஜெக்ட். ஆயிஷா அவளோடு அவளுடைய கணவன் இருக்கிறான். இப்ப மஅஹான்னு சொல்றோம், ஆயிஷா முஅன்னத், மஅஹூன்னு சொன்னா பில. அவனுடன் இல்லை, ஆயிஷாவுடன், அவளுடன். அப்ப மஅஹா. ரைட். ரைட். அப்ப மா வரும் பொழுது நாங்க அதுக்கு பின்னால வரக்கூடிய முதாஃபிலை அதுக்கு சரி செய்யணும் ஒரு விஷயம். அதே மாதிரி மாஹா நீங்க சொல்லியிருக்கிற காரணம், ஆயிஷா பார்த்து இந்த ஹாமி எழுது, ஆயிஷா முஅன்னஸ். மன் மஅக யா அலியு மஇ ஜமீலி, மன் மஅக யா அலியு மஅக ஜமீலி என்று சொன்னா பில. ஏன் நாங்க ஒருத்தட்ட கேட்கிறோம், அலியே உன்னோட யார் இருக்கிறாங்க, என்னுடன் என்னுடைய ஜமீல் இருக்கிறான் அவர் அப்படித்தானே சொல்லணும். அதுக்கு மாத்தமா மாக்க உன்னுடன் என்னுடைய ஜமீல் இருக்கிறான்னு சொன்னா பில தானே. என்னுடன் தான் சொல்லணும். அப்ப கேள்வி கேட்கிறவர் மாக்கான்னு கேட்பார், உன்னுடன். நாங்க சொல்லும்போது என்ன சொல்லணும், மஇ ஜமீலி, மஇ ஜமீலி. ஏன்னா சில பேர் அவசரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மன் மாக்க மஸ்முக்கான்னு கேட்டா இஸ்முக்கான்னு சொல்லுவாங்க, உன்னுடைய பேர் என்ன. அப்ப இவர் பதில் சொல்லும்போது இஸ்மி, என்னுடைய பேர் என்ன சொல்லணும். அதுக்கு மாற்றம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ்முக்க உன்னுடைய பேர் முகமதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இஸ்மி முகமது. அதே மாதிரி தான் நீங்க மன் மாக்க யாலி மஇ ஜமீலின்னு சொல்லணும். மாக்க ஜமீலின்னு சொன்னா ரைட், அது உங்களுக்கு தெரியும். அப்ப மா ஹாலிதின் என்று வாரதில்ல, மா முதாஃபாகவும் ஹாலிதின் முதாஃபுன் இலைஹி ஆகவும் வரும். அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு. அடுத்ததுக்கு நான் போவோம். அடுத்தது அல் அலமுல் முதக்கருல் மக்தூமு பிதா இத்தஅனீசி லா யுனவ்வன். நாங்க பார்த்தோம், அலம் ஒருத்தர் வைக்கப்பட்ட பெயர், ப்ரொபனோன் தானே. அது வந்து முஅன்னதாக இருந்தால் அது 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 வந்து மம்னூ மின ஸர்ஃப், அதுக்கு தன்வீன் வராது அப்படின்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்கண்டா,
முதக்கராக இருந்தாலும் அல் அலமுல் முதக்கர் முதக்கராக இருந்து ஆனா அட கடைசியில தா மஹ்தூம் அது முடிக்கப்பட்டிருக்கு ஹத்தும் பண்ணப்பட்டிருக்குது பிதா இத்தனீத் முஅன்னஸுடைய தாவை கொண்டு அது முடிக்கப்பட்டிருந்தால் லா யுனவன் அது தன்வீன் செய்யப்பட மாட்டாது. உதாரணம் முஹம்மதுன் அது அலம் முதக்கர் அது அது முன்சரிஃப் கைரு முன்சரிஃப் இல்லை மம்னூ மின சர்ஃப் இல்லை ஆனா ஹம்சத்து மம்னூ மின சர்ஃப். காரணம் அது முதக்கரான அலமாக இருந்தாலும் அது கடைசியில தாவ் தானீஸை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்குது முடிக்கப்பட்டிருக்குது. ஹாலிதுன் தானே அது மம்னூ மின சர்ஃபா இல்லை. ஆனா தல்ஹத்து மம்னூ மின சர்ஃப் காரணம் தாவ் தானீஸ் கடைசியில வந்திருக்குது. மஹ்மூதுன் அது கைரு முன்சரிஃபா இல்லை முன்சரிஃப் மம்னூ மின சர்ஃப் இல்லை. ஆனா முஆவியா முஆவியத்து மம்னூ மின சர்ஃப் காரணம் தாவ் தானீஸ் அதனுடைய கடைசியில வந்திருக்கிறதுனால அது தன்வீன் வராது. ஹுசைனுன் அது மம்னூ மின சர்ஃபா இல்லை அது முன்சரிஃப். ஆனா உசாமத்து கைரு முன்சரிஃப் அதாவது மம்னூ மின சர்ஃப் காரணம் அதனுடைய இறுதியில தாவ் தானீஸ் வந்திருக்கிறதுனால இந்த ஹம்சத்து தல்ஹத்து முஆவியத்து உசாமத்து இதுல எதுலையுமே தன்வீன் வரமாட்டாது. அப்ப ஹம்சத்துன்னு நம்ம சொல்லணும் அதுதான் சரி. ஹம்சத்துன் என்றால் பில, தல்ஹத்துன்னு சொல்றது சரி, தல்ஹத்துன் என்று சொன்னால் தப்பு. அப்ப மான்றது தர்ஃபு மக்கான். இங்க நான் மேல சொன்ன இந்த மான்றது தர்ஃபு மக்கான் ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு தர்ஃப். நான் சொன்னேன் ஒரு இடத்தை குறிச்சா அதுக்கு நாங்கள் தர்ஃப் மக்கான் என்று சொல்லுவோம். காலத்தை குறிச்சா தர்ஃப் ஜமான் அப்படின்னு. ரைட் ரைட் மாக்கு என்ன வேற அதிகமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல் இஸ்முல்லதி பஅதஹு மஜ்ரூருன் பில் கஸ்ரா. அந்த மாக்கு பிறகு வரக்கூடிய இஸ்ம் மாக்கு பிறகு வரக்கூடிய பஅதஹு அதுக்கு பின்னால வரக்கூடிய அல் இஸ்ம் பெயர் அல்லதி எத்தகையது என்றால் பஅதஹு அதுக்கு பின்னால் இருக்குமே அந்த பெயர் சொல் மஜ்ரூருன் மஜ்ரூராக இருக்கும் ஜெரு செய்யப்பட்டதாக இருக்கும் பில் கஸ்ரா கஸ்ரை கொண்டு ஜெரு செய்யப்பட்டதாக இருக்கும். சாதாரணமான நிலையில கஸ்ரா கொண்டு ஜெரு செய்யப்படும் அடிப்படையில வேற நேரத்துல வேற அடையாளங்கள் வரலாம். அப்ப நாங்க 10வது பாடத்தை பார்த்துட்டோம். இப்ப அத்தர்சுல் ஹாதிய அஷர் அத்தர்சுல் ஹாதிய அஷர் 11வது பாடத்துல நாங்க என்ன படிச்சுக்கிறோம் அப்படின்றா ஃபீ என்றத நாங்க தமீருல் காயிபோட எப்படி சேர்க்கிறது அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஃபீ வந்து நாங்க ஃபில் கிதாபி ஃபில் மத்ரசதி அது வாஹிரான இசும் வாஹிரோட ஃபீ சேர்றது நாங்க பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி ஃபீயை வந்து நாங்க தமீரோடையும் என்ன செய்யலாம் தமீர் அதுக்கு பின்னால தமீரையும் எங்களுக்கு கொண்டு வரலாம். ஃபீயோட தமீரை நாங்க எப்படி சேர்க்கிறோன்றதான் இங்க பார்க்க போறோம். தமீர் காயிப் தமீருல் காயிப் படர்க்கையான தமீர். அப்ப ஃபீ என்றது ஒரு ஹர்ஃப் ஜர் நாங்க படிச்சுக்கிறோம். அதுக்கு பின்னால வர ஜர் செய்யப்படும். தமீருல் காயிபி அல் முதக்கர் முதக்கரான தமீருல் காயிபோட நான் ஃபீயை சேர்த்து எப்படி வரும் ஃபீஹி அதிலே ஃபில் அல் மஸ்ஜிது பள்ளிவாசல் ஃபீஹி அதிலே பாபுன் கபீருன் ஃபீஹி இமாமுன் அதிலே ஒரு இமாம் இருக்கிறார் தானே ஃபீஹி அதிலே அல்லது ஃபீஹி அவனிலே என்றதுக்கும் ஃபீஹின்னு பயன்படுத்தலாம். ஃபீஹி தமீருல் காயிபில் முஅன்னத் முஅன்னதான தமீர் காயிப் எப்படி வரும் ஃபீஹா. இப்ப மദ്രസാன்னு சொல்லும் பொழுது அல் மദ്രസத்து மദ്രസா இருக்குதே ஃபீஹா அதிலே துல்லாபுன் கதீரூன் துல்லாபுன் குசுர் அதிகமான மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி அல் ஹதீகத்து ஃபீஹா அஷ்ஜாருன் கதீரத்துன் தோட்டத்திலே அல் ஹதீகத்து ஹதீகா ஃபீஹா அதிலே என்ற ஹான்றேன் ஹதீகா முஅன்னஸ் அப்படி சொல்லும்போது ஃபீஹா அதிலே அஷ்ஜாருன் கதீரத்துன் அதிகமான மரங்கள் இருக்கின்றன. طيب அப்ப ஃபீஹி ஃபீஹா இதுவும் உங்களுக்கு சின்ன விஷயம்தான் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். இப்போ நீங்க இந்த நஹூட படிக்கும் பொழுது உங்களுக்கு அதுக்குரிய வரை விளக்கணம் தமீர் முஅன்னஸ் முதக்கர்ன்றது உங்களுக்கு புதிய சொல்ல இருக்கும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறன்றது உங்களுக்கு தெரியும் தானே. அதுக்குரிய பெயர்கள் தான் இது. தமீருல் காயிபில் முதக்கர் ஹி என்றது, தமீருல் காயிபில் முஅன்னஸ் ஹா என்று சொல்றது. ரைட். இந்த பெயர் பாடம் இல்லைன்றதுனால நீங்க அரபு மொழியை பேச தெரியாவோ அல்லது பயன்படுத்த தெரியாண்டு இல்லை. ரைட். பயன்படுத்துறது தான் முக்கியம். இது மேலதிகமா அதை பற்றி அறிகிற அறிவு தான். பைத்தி ஃபீஹி ஹதீகத்துன் உதாரணம் போட்டிருக்கான். பைத்தி என்னுடைய வீடு, ஃபீஹி அந்த அதிலே ஹதீகத்துன் ஒரு தோட்டம் இருக்குது.
ஒரு கார்டன் இருக்குது. பைத்தி என்னுடைய வீடு ஆகிறது. ஃபீஹி அதிலே ஹதீகத்துன் ஒரு ஹதீகா இருக்குது. ஃபஸ்லி என்னுடைய வகுப்பு இருக்கிறது. ஃபீஹி அதிலே துல்லாபுன் மாணவர்கள் இருக்கிறார்கள். طيب மா அப்ப ஃபீஹி என்று சொன்னது காரணம் இங்க ஃபஸ்ல் முதக்கர் பைத்து முதக்கர். அதனால மாதா ஃபீ ஹாதல் பைத்தி இந்த வீட்டில் என்ன இருக்கு? ஃபீஹி அதிலே அசாதுன் தளபாடங்கள் இருக்கின்றன. ஃபீஹி அதிலே மன் வில் மக்தபி ஆஃபீஸ்ல யார் இருக்கிறாங்க? மன் யார்? ஃபில் மக்தபி ஆஃபீஸ். மா ஃபீஹி அஹதுன் மக்தப்ன்றது ஆஃபீஸ்க்கும் சொல்லுவோம் மேஷக்கும் சொல்லுவோம் தானே. இங்க ஆஃபீஸ். மா ஃபீஹி மா இல்லை. மா ஃபீஹி அதிலே இல்லை. அஹதுன் ஒருவரும் இல்லை. அதிலே மா ஃபீஹி அஹத் அஹதுன். ஹதீகதி இதை பாருங்க. ஹதீகதி என்று சொல்லும்போது ஃபீஹி என்று சொல்லக்கூடாது. ஹதீகத் என்னுடைய தோட்டம். ஃபீஹா அதிலே இருக்கின்றன அஸ்ஹாருன் பூக்கள். حديقتي فيها أزهار. غرفتي فيه إن شاء الله إن غرفة مؤنث. فيها نافذة. فيها نافذة الورغ نافذة ويندو يركده. ماذا في الحديقة؟ حديقة ولا إن يركده. ماذا في الحديقة؟ فيها كتب. حقيبتي باغ. ماذا في الحقيبة؟ فيها كتب. فيها كتب على بوكس كذا. فيها إن حقيبة مؤنث. حقيبة مؤنث. من في المكتبة library. من في المكتبة يا ركران. ما فيها أحد اللي ربرون اللي مكتبة مؤنث أنا فيها. خير அடுத்த சப்ஜெக்ட் இப்போ அதை விட்டுருங்க. யா உல் முத்தக்கல்லிம். யா உல் முத்தக்கல்லிம் முத்தக்கல்லிமுக்கு ஒரு யா வரும் தானே. கிதாபி கலமி. அப்போ அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் யாவல் முத்தக்கல்லிம் என்னுடைய. அது ஒரு தமீர். யாவல் முத்தக்கல்லிம்ங்கிறது ஒரு தமீர் என்று நாங்கள் சொன்னோம். ப்ரோனோன் என்று சொன்னோம். யாவல் முத்தக்கல்லிமி தமீருன் அது ஒரு தமீர். எதுக்குரிய தமீர்? லில் முத்தக்கல்லிம் முத்தக்கல்லிமுக்குரிய தமீர். தன்னிலை பேசுபவருக்குரிய தமீர். பைத்தி என்று யார் சொல்லணும்? நான் சொல்லலாம். நான் பேசுகிறேன் என்னுடைய. நீங்கள் பேசும்பொழுது பைத்தி என்று சொல்லலாம். உங்கள் என்னுடைய என்று சொல்லும் பொழுது பைத்தி غرفتي حقيبتي بلدي جامعتي أبي أمي أخي أختي இதெல்லாம் கடைசியில் இருக்கிற யா. இந்த யாவுல் முத்தக்கல்லிம் இது ஒரு தமீர். இங்க ஜருடைய நிலையில இருக்குது. ஏன்னா முதாஃப் இலைஹா இருக்குது. அதனால இங்க ஜருடைய நிலையில என்னுடைய வீடு என்னுடைய غرفة என்னுடைய ஹகீபா. نعم بيتي جميل. بيتي جميل. ماذا يا متكلم ضمير. غرفتي كبيرة. أحب بلدي. أحب بلدي என்னுடைய بلد ஊர் நாடு. أحب بلدي விரும்புகிறேன் நான் நேசிக்கிறேன். جامعتي كبيرة. جامعتي كبيرة என்னுடைய யூனிவர்சிட்டி كبيرة. أحب أبي وأمي. أحب أبي وأمي. أحب நான் விரும்புகிறேன் நேசிக்கிறேன். أحب أخي وأختي. அப்போ யாவுல் முத்தக்கல்லிம் இங்கே எல்லாத்துலேயும் வந்திருக்குது. அதான் உங்களுக்கு பல உதாரணங்கள் காண்பிச்சிருக்கிறான். சரியா? ரைட் ரைட். இல்லை ஏதாவது கேள்வி இருக்கா? 11வது பாடம் இவ்வளோதான். ரைட். இப்போ நாங்கள் 12வது பாடத்துக்கு போவோம். 12வது பாடத்தில் எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்கடா அத்தர்து தானியம் இன்ஷால்லா காஃபுல் ஹிதாப். யாவுல் முத்தக்கல்லிம் மாதிரி உன்னுடைய புத்தகம் உன்னுடைய வீடு உன்னுடைய பெயர் என்று சொல்லும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்? க என்று சொல்லுவோம் தானே. அல்லது கி என்று சொல்லுவோம். மஸ் இஸ்முக கிதாபுக கலமுக பைத்துக மதரசத்துக்க அல்லது பைத்துக்கி மதரசத்துக்கி கலமுக்கி தஃப்தருக்கி கிதாபுக்கி ஹதீகத்துக்கி இந்த மாதிரி சொல்லுவோம். முதக்கர் முஅன்னதுக்கு க முதக்கருக்கு முக்க முஅன்னது கீன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் இதுல உள்ளது. அதான் இங்க சொல்லியிருக்கிறான். காஃபுல் முஹாத்தபி. முஹாத்தப்னா முன்னிலையில் பேசப்படுபவர் முன்னிலையில உரையாடப்படுபவர். அதுதான் முஹாத்தப். முஹாத்தப் ஹாத்தபன உரையாடினான் தானே. முஹாத்தப் உரையாடப்படுபவர். முஹாத்தபுக்குரிய காஃப். முஹாத்தபுக்குரிய காஃப் என்ன? தமீருன். அதுவும் ஒரு தமீர். முஹாத்தபுக்குரிய காஃப்ன்றது கன்னு வாரது க கீன்னு வாரது. அது தமீருன் லில் முஹாத்தப். முஹாத்தபுக்குரிய ஒரு தமீர் பிரதி பெயர் சொல். எப்படி சொல்லுவோம்? தமீருல் முஹாத்தபில் முதக்கர். அல்ல முதக்கருக்கு என்ன சொல்லுவோம்? مسمك كيف حالك يا أبي بيتك جميل بيتك جميل ألك هذا القلم يا خالد ألك هذا القلم
யா ஹாலிது. இந்த யாவுக்கும் அதுக்கப்புறம் வர முனாதாவுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் விடப்படணுமா? இங்க நிறைய இடங்கள்ல விடல. அலக ஹாதல் கலமு யா ஹாலிது. அலக ஹாதல் கலமு யா ஹாலிது. ஹாலிது இது உனக்குரிய பேனையா, உனக்குரிய பேனையா. பாருங்க இப்ப லக்கன்றத லீன்ற மாதிரி தானே லக்கன்றதும் அதை வந்து வைராக்கிலுக்கு பயன்படுத்துறன்ற மாதிரி இவர் விளக்கி இருந்தாரு தானே. இங்க எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க? வைராக்கில் தானே அவரை பயன்படுத்தியிருக்காரு. அப்ப லாம் வந்து உரிமையை சொல்றது தானே. அலக ஹாதல் கலமு யா ஹாலித். ஹாலிதே இந்த பேனை உனக்குரியதா. அலக ஹாதல் கலமு யா ஹாலிது. அப்ப என்ன சொல்றோம்? கன்றது இங்க பாடம் என்னடா கஃப். இந்த கன்றது காஃபுல் முகாத்தப் முதக்கருக்கு இப்படி நாங்க பல முறையில பயன்படுத்துவோம் தானே. பைத்துக்க, கைஃப ஹாலுக்க, இஸ்முக்க, லக்க, கலமுக்க. அதே மாதிரி முன்னதா இருந்தால் என்ன சொல்லுவோம்? மஸ்முக்கி, கைஃப ஹாலுக்கி யா உம்மி, பைத்துக்கி ஜமீலுன். ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும் பொழுது உன்னுடைய வீடுன்னு சொல்லும் பொழுது பைத்துக்கி. ஆனை பார்த்தால் பைத்துக்க. ரைட். உரையாடப்படுபவர் முதக்கரா இருந்தால் க, முகாத்தப் வந்து முன்னதா இருந்தால் கி. அலகி ஹாதல் கலமு யா ஃபாத்திமத்து. அலகி ஹாதல் கலமு யா ஃபாத்திமத்து. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு பெரிய வாக்கிய வசனங்களை போட்டு சொல்லும் பொழுது சில நேரம் நீங்க யோசிக்கலாம், இது பெரிய ஒரு விஷயம் என்று. இல்லை, இது சின்ன விஷயம். பயன்படுத்தும் பொழுது சரியாக தான் நிறைய நேரங்கள்ல செஞ்சிருக்கீங்க, பயன்படுத்தி இருக்கிறீங்க பயிற்சி செய்யும் பொழுது. ரைட். அன வ அந்த. அன வ அந்த என்றதும் தமீர். நான், நீ. அன நான், அது ஒரு தமீர் முத்தக்கல்லிம் தானே. அந்த தமீர் முகாத்தபுக்குரிய தமீர். அப்ப அனங்கிற தமீருன் லில் முத்தக்கல்லிம், அந்தங்கிற தமீருன் லில் முகாத்தப், உரையாடப்படுவதற்கு முன்னிலையில் உள்ளவருக்குரிய தமீர். அல் முத்தக்கல்லிமுல் முதக்கர் வல் முஅன்னஸ். ரெண்டுக்குமே முத்தக்கல்லிம் முஅன்னஸா இருந்தாலும் சரி முதக்கரா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன சொல்லலாம்? அவங்க பேசும்போது அனன்னு சொல்லலாம். நான் அன தாலிபுன், அன தாலிபத்துன். முஅன்னஸ் சொல்லும்போது அன முஹம்மதுன், அன ஹதீஜத்து. முகாத்தப் முதக்கர். முகாத்தப்ல வந்து வித்தியாசமா முதக்கராக இருந்தால் அது முகாத்தபுல் முதக்கர். முதக்கரான முகாத்தப் வந்து எப்படி சொல்லுவோம்? அவருக்கு நாங்க எப்படி பேசுவோம்? எங்களுக்கு முன்னால் உள்ளவர் முதக்கராக இருந்தால் முகாத்தப் பேசப்பட்டவர், நாங்க என்ன சொல்லுவோம்? அந்த, அந்த முஹந்திசுன், அந்த தபீபுன், மன் அந்த, அந்த முதர்ரிசுன். المخاطب المؤنث. முகாத்தப் முஅன்னஸா இருந்தால், பேசப்பட்டவங்க முஅன்னஸா இருந்தா என்ன சொல்லுவோம்? அந்தி, அந்தி முஹந்திசத்துன், அந்தி தபீபத்துன், மன் அந்தி, அந்தி முதர்ரிசத்துன், அந்தி முதர்ரிசத்துன். அப்ப அந்த, அந்தி, அன இதெல்லாமே தமாயிர். ரைட். அது ஒரு சின்ன விஷயம். அடுத்தது பாருங்க, தஅனீசுல் ஃபாயில். ஃபாயில வந்து முஅன்னஸாக்கணும். அதாவது எங்களுக்கு தெரியும் ஒரு ஃபியல் வந்தா கட்டாயம் ஃபாயில் வரும். ஒரு ஃபியல் வந்தா கட்டாயம் ஃபாயில் வரும். உதாரணத்தை பாருங்க, ஹரஜ முஹம்மதுன். ஹரஜன்ற ஒரு ஃபியல், ஒரு வினைச்சொல். நான் சொன்ன மரபு மொழியில கலிமா சொற்களை மூன்றா பிரிக்கலாம். ஒன்று இஸ்ம் பேர் சொல், அடுத்தது ஃபிஅல் வினைச்சொல், அடுத்தது ஹர்ஃப் இடைச்சொல். மூணும் தான் இருக்கு, வேற நாலாவது ஒன்று இல்லை. சரியா? நாங்க இஸ்ம் சம்பந்தமாக நேற்று பார்த்தோம். ஒரு ஜும்லாட ஆரம்பத்துல இஸ்ம் வந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவோம். ஜும்லத்துன் இஸ்மியான்னு சொல்லுவோம். அதுல முபத்ததாவும் ஹபரும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் தானே. அதே மாதிரி ஒரு ஜும்லாவுடைய ஆரம்பத்துல ஃபியல் வந்தால் நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஜும்லத்துன் ஃபிஅலிய்யான்னு சொல்லுவோம். ஜும்லத்துன் ஃபிஅலிய்யா, ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கிற ஜும்லா ஜும்லா ஃபிஅலிய்யா. ரைட். ஒரு ஜும்லா இஸ்மியாவில் முபத்ததா ஹபர் இருக்கிற மாதிரி ஜும்லா ஃபிஅலிய்யாவில் என்ன இருக்கும்? ஃபியலும் ஃபாயிலும் இருக்கும். ஃபியல் ஃபாயில் அல்லது ஃபியல் நாயிப் ஃபாயில் இருக்கும். ரைட். ஓகேனாங்க, ஃபியலும் ஃபாயிலும் ஒரு ஜும்லாவில் இருக்கும். இப்போ ஃபியல் வந்தாக்கு பின்னால ஃபாயில் கட்டாயம் வரும். ஃபாயில் முன்னால வரையில, ஃபியலுக்கு பின்னால தான் ஃபாயில் என்ன செய்யும்? வரும். சரி. ரைட். இப்போ இந்த ஹரஜ என்றால் வெளியேறினான். யாரு என்ற ஒரு கேள்வி வரும், அல்லது எது என்ற கேள்வி வரும். அதுக்குரிய பதில் தான் ஃபாயில். யாரு எது என்ற கேள்விக்குரிய பதில் தான் ஃபாயில். எது வெளியேறியது அல்லது யார் வெளியேறினார்? முஹம்மதுன். அதான் ஃபாயில். அப்ப அந்த செயலை செஞ்சவர், ஹரஜ என்ற அந்த செயலை, ஹுரூஜ் வெளியில போகுதல் என்ற அந்த செயலை செஞ்சவர் யாரு? முஹம்மத். அதுக்கு தான் நாங்க ஃபாயில் என்று சொல்றோம். ரைட். அப்போ ஒரு ஃபியல் வந்தால் அந்த ஒரு செயல், அது ஃபியல் என்ற வினை தானே. அந்த வினையை
நிகழ்த்திய ஒருவர் இருப்பார், வினைய நிகழ்த்தி, அவருக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம், ஃபாயில் என்று சொல்லுவோம். ஒரு ஃபியல் வந்தால் கட்டாயம் ஃபாயில் வரும். ஹரஜ வெளியேறினர், யார் வந்து ஹுரூஜ் என்ற வெளியேறுதல் என்ற செயல் யார் செஞ்சது, முஹம்மத். ஹரஜ முஹம்மதுன், அது அவர் தான் ஃபாயில். ரைட். அப்ப இலக்கணத்தில் நாங்க ஹரஜ ஃபியல், முஹம்மதுன் ஃபாயில். ஃபாயில் எப்பயுமே ரஃபு செய்யப்பட்டது நீக்கும். இந்த மாதிரி முஹம்மதுன் ஆமினது என்று ரஃபு தான் எனக்கு வரும். ஃபாயிலுக்கு ரஃபு, முப்ததாவுக்கு ரஃபு நாங்க பார்த்தோம் நேற்று, ஹபருக்கு ரஃபு, அதே மாதிரி ஃபாயிலுக்கும் ரஃபு தான். ஃபாயிலுக்கும் ரஃபு தான். ஃபாயில் எப்பயுமே மர்ஃபு, ரஃபு செய்யப்பட்டிருக்கும். ரைட். அப்ப இந்த ஒரு ஜும்லா, இது ஜும்லா ஃபியலியா, ஃபியலும் ஃபாயிலும் வந்து ஜும்லா ஃபியலியா. ரைட். அப்ப ஹரஜ முஹம்மதுன்றது ஃபியல், ஹரஜன்றது ஃபியல், முஹம்மதுன்றது ஃபாயில். ஃபாயில் என்ற என்ன நீங்க சொல்லிக்கலாம், ஃபாயிலுங்கிறது ஹுவல்லதி, அதுதான், யகாஉ பஅதல் ஃபியல், அந்த ஃபியலுக்கு பிறகு வரக்கூடியது, ஃபியலுக்கு பிறகு இருக்கக்கூடியது தான் ஃபாயில். ரைட். அது சுருக்கமா அப்படி சொல்லியிருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க பாருங்க, இப்ப ஃபாயில் வந்து முஹம்மத், அவர் ஒரு முதக்கர், அதனால ஹரஜ என்று நாங்க சொன்னோம், ஹரஜ முஹம்மது. ஆனா ஃபாயில் முஅன்னதாக இருந்தால், ஆமினது என்றிருந்தால், நாங்க ஹரஜ என்று சொல்லாம என்ன சொல்லுவோம், ஹரஜத் என்று சொல்லுவோம். அதாவது இந்த ஃபியலை என்ன செஞ்சிருக்கிறோம், முஅன்னதுக்குரிய அடையாளத்தை ஃபியல்ல கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப ஹரஜ என்றால் போனான், ஒரு ஆணுக்கு சொல்லும். ஹரஜத் என்றால் போனால், வெளியேறினால், ஹரஜத். அப்ப இந்த தா எதுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம்ல, இங்க ஃபாயில் முஅன்னத் என்ற காட்டுறதுக்காக வேண்டி இந்த தாவை நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஃபாயில் முஅன்னதா இருந்தா நான் கட்டாயம் இந்த தாவை கொண்டு வரணும். இந்த தாவத்தானீத முஅன்னதுக்குரிய அடையாளத்தை கொண்டு வரணும். மாதியான ஃபியல் வந்து நான் சொன்னோம், அதுல மாதி இருக்கும், இறந்த காலம், முதாரி நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு ஒரே மாதிரி ஃபியல் தான். நான் முதாரி என்று சொல்லுவோம். இன்னொன்று இது அம்பண்டா ஏவல், அதெல்லாம் நான் பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு நான் மாதியான ஃபியல்களை தான் படிச்சுக்கிறோம். இப்போ மாதியான ஃபியல்ல ஹரஜ என்றது முதக்கருக்கு பயன்படுத்தப்படுது, ஹரஜத்ங்கிறது முஅன்னதுக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ ஹரஜத் ஆமினத்துன்னு தான் நான் சொல்லணும். ஹரஜ ஆமினத்துன்னு சொல்லி இயலாது. ஏன்னா அந்த ஃபியல்ல தாவத்தானியத்தை கொண்டு அந்த முஅன்னதுக்குரிய அடையாளத்தை அந்த இடத்துல நாங்க வைக்கணும். இப்போ ஹரஜத் ஆமினது, ஹரஜ முஹம்மதுன், ஹரஜத் ஆமினது. இந்த ஹரஜத்ன்றது ஃபியல், ஆமினது தான் இந்த ஃபியலுக்குரிய ஃபாயில். ஹரஜத் ஆமினது. ذهب سعيد، خرج أخي، خرجت أمي، ذهب الطالب، ذهبت الطالبة. அப்ப இங்க முதக்கரா இருக்கும் பொழுது ذهب خرج என்று நாங்க சொல்லிக்கிறோம். முஅன்னதா வரும் பொழுது ஹரஜத், ذهبت என்று நாங்க இங்க சொல்றோம். ஹரஜ. முஅன்னதா ஆகும் பொழுது நாங்க ஒரு தாவ் தானீஸ் என்ற அந்த ஃபியல் மாதியில கொண்டு வரோம். طيب. ذهب سعيد، خرج أخي، خرجت أمي، ذهب الطالب، ذهبت الطالبة. இது ذهبت தான் இல்திகா சாக்கினைன், ரெண்டு சுக்கூன் பக்கத்துல இருக்கிறதுனால வாசிக்கலாங்கிறதுனால இந்த தாவுக்கு சுக்கூனு கஸ்ர் செஞ்சிருக்கிறோமா, ذهبت الطالبة. ரைட். அப்ப உங்களுக்கு பின்னால பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல்லதி, அல்லதி நாங்க நேற்று பார்த்தோம். அல்லதி என்றது இஸ்முன் மௌசூல் என்று பார்த்தோம். அதே மாதிரி அல்லதிங்கிறதும் இஸ்முன் மௌசூல். ரைட். அல்லதி என்றதுக்கும் அல்லதி என்றது என்ன வித்தியாசம் என்றால், அல்லதி முதக்கர், அல்லதி முஅன்னத். இரண்டுமே முஃப்ரதுக்கு தான் பயன்படுத்துறோம், ஒருமைக்கு. ரெண்டுமே ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம், கைரு ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம். அதான் நீங்க உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க, அல் இஸ்முல் மௌசூல் முதக்கருல் ஆக்கில், ஆக்கிலுக்கு இஸ்முல் மௌசூல் நாங்க பயன்படுத்தும் பொழுது முதக்கரான ஆக்கிலுக்கு உதாரணம் அல் ஃபதா, வாலிபன். அல்லதி ஹரஜல் ஆன, இப்போது வெளியேறினானே, அத்தகைய வாலிபன். இப்னு அம்மி, என்னுடைய அங்கிள்ட, என்னுடைய அம்மிட மகன். அல் ஃபதா இப்னு அம்மி, அந்த வாலிபன் என்னுடைய அம்முடைய மகன் என்றது. அல்லதி ஹரஜல் ஆன, இப்போது வெளியேறினானே அந்த வாலிபன், அத்தகைய வாலிபன் இப்னு அம்மி. அப்ப அல் ஃபதான்றது முதக்கர்ன்றதுனால நாங்க அல்லதி என்று சொல்லி பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகில் தானே. மனிர் ரஜுல் அல்லதி ஜலஸ ஃபில் ஹதீகதி, மனிர் ரஜுல், அந்த மனிதன் யார், எந்த மனிதன், அல்லதி ஜலஸ ஃபில் ஹதீகதி, ஹதீகாவிலே தோட்டத்திலே உட்கார்ந்தாரே அந்த மனிதர் யார். அப்ப அல் ரஜுல் என்றது முதக்கர், ஆகில்
அதுக்கு நாங்கள் அல்லதிய பயன்படுத்தினோம். கைரு ஆக்கிலாக இருந்தாலும் முதக்கராக இருக்கும் பொழுது நாங்கள் அல்லதி தான் பயன்படுத்துவோம். பாருங்க, அல் கலாமு பேனை, அல்லதி மாக்க உன்னோடு இருக்கிற உன்னுடன் இருக்கிறதே, உன்னுடன் இருக்கிறதே அத்தகைய பேனை மக்சூருன் உடைந்துள்ளது. அல் கலமுல்லதி மாக்க மக்சூருன், கலமுல்லதி மாக்க மக்சூருன். அப்ப கலம் கைரு ஆக்கில், கைரு ஆக்கிலுக்கும் அல்லதி நாங்கள் பயன்படுத்தலாம். இன்னொரு உதாரணம், லிமனில் கிதாபு அல்லதி அலல் மக்தபி. லிமனில் கிதாப், புத்தகம் யாருக்குரியது, அந்த புத்தகம் யாருக்குரியது. இன்னும் மேலதிகம் என்ன சொல்லிக்கிறோம், அல்லதி அலல் மக்தபி, மக்தப் மேல இருக்குது, மேசையின் மேல் இருக்கின்றதே அந்த புத்தகம், அத்தகைய புத்தகம் யாருக்கு உரியது. அப்ப அல் கிதாபுக்கு நாங்கள் அல்லதின்னு பயன்படுத்திங்க, அது கைரு ஆக்கில். ஆக்கில் கைரு ஆக்கில் ரெண்டுக்குமே அல்லதியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் அல்லதி என்கிறதும் முன்னஸ் முஃப்ரதுக்குரியது. பாருங்க, அல் ஃபதாத்து அல்லதி ஹரஜத், அல் ஃபதாத்து வாலிப பெண், அல் ஃபதாத்து அல்லதி ஹரஜத்தில் ஆன் இப்போது வெளியேறிய வாலிப பெண், பின்து அம்மி என்னுடைய அம்முடைய மகள், பின்து அம்மி. அதே மாதிரி மதரசா முதர்ரிசா ஆசிரியை, மணில் முதர்ரிசத்து, அந்த ஆசிரியை யார், மணில் முதர்ரிசத்து. எப்படியான அல்லத்தி என்று பயன்படுத்திக்கிறோம். அல்லத்தி முதர்ரிசா முஅன்னஸ், அல்லத்தி ஜலசத் ஃபில் ஹதீகா, ஹதீகாவில் உட்கார்ந்த அந்த முதர்ரிசா ஆசிரியை யார். கைரு ஆக்கிலுக்கும் பயன்படுத்தலாம் அல்லத்தி. தனி அஸ்ஸாஅத்து வஜ், அல்லத்தி மாக்க உன்னோடு இருக்கக்கூடிய அந்த வஜ் கடிகாரம், மக்சூரத்துன் உடைந்துள்ளது. சான்றது கைரு ஆக்கில், அதுக்கு நாங்கள் அல்லத்தி பயன்படுத்தலாம். இன்னொரு உதாரணம், லிமனில் ஹகீபத்து அல்லதி, லிமனில் ஹகீப அந்த பேக் யாருக்குரியது, அல்லதி அலல் மக்தபி மேசை மீது இருக்கிறதே அத்தகைய பேக், லிமனில் ஹகீபத்து அல்லதி அலல் மக்தபி. ரைட், இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்த இங்க ஞாபகப்படுத்திருக்கிறாங்க. தஹபத், தஹபத்தி தாலிபத்து என்று நாங்கள் இங்க பார்த்தோம். தஹபத்தி தாலிபத்து. ஆனா அது எப்படி அசிலுகு, அதனுடைய அசில், அதனுடைய அடிப்படை எப்படி இருக்குமெண்டா தஹபத் அத்தாலிபத்து என்று இருக்கும் தானே. தஹபத் அத்தாலிபத்து, இங்க ரெண்டுமே சுக்கூன், லாம்ல இல்லை, இந்த தாவுக்குமே இல்லை, ஷத்தா இருக்கு. ஷத்தாண்டாலே முதலாவது சுக்கூன் தான், ஷத்தால ஒரு சுக்கூன் ஒரு ஹரக்கத்துமே இருக்கு, முதலா இருக்கிற சுக்கூன். அதனால நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்டா, இவ ரெண்டு சுக்கூன் வாசிக்க இயலாது, தஹபத் அப்படிதான் வாசிக்கணும், வாசிக்க இயலாது. அப்ப தஹபத் அதை என்ன செய்யணும்டா, முதல்ல ஒரு சுக்கூனுக்கு முதலாவது வர சுக்கூனு கசரு செஞ்சிருக்கிறோம். இப்ப ரெண்டு சுக்கூன் இப்படி கிட்ட கிட்ட சந்திக்கிறதுனால முதலாவது சுக்கூனை கசரு செஞ்சு தஹபத்தி தாலிபத்து என்று நாங்க சொல்லி இருக்கிறோம். எனவே அடிப்படையில் எப்படி இருக்கும், தஹபத்துன்னு தான் இருக்கும். தஹபத்தி என்று மாறினதுக்கு காரணம் இந்த இடத்துல மாறி இருக்குது. சில இடங்கள்ல மாறும், சில இடங்கள்ல இந்த இடத்துல இல்திகாவு சாக்கின் வந்ததுனால அடுத்த சொல்லுல இன்னொரு சுக்கூன் இருக்கிறதுனால ரெண்டு சுக்கூனும் சந்திக்குது. சந்திக்கும் பொழுது வாசிக்க இயலாது. அதனால முதலாவது இருக்கிற சுக்கூனுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், கஸ்ரு செஞ்சிருக்கிறோம். ரைட், அதுதான், அவ்வளவுதான். அடுத்தது வந்து தர்சு சாலித் ஆஷர், 13வது பாடத்துல நாங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சோம், ஹாவுலா என்றதை படிச்சோம். ஹாஉலாஇ, ஹாதான்றது ஜம்மு தான், ஹாஉலாஇ தானே. ஹாதிஹி என்கிறதுக்கும் ஜம்மு ஹாஉலாஇ தான். நாங்க முஃப்ரதுல ஒன்று பக்கத்துல உள்ளதை சுட்டி காட்டும் பொழுது இஸ்முல் இஷாரா லில் கரீபுக்கு முஃப்ரதுல என்ன பயன்படுத்தினோம், ஹாதா ஹாதிஹின்னு பயன்படுத்தினோம். முதக்கருக்கு ஹாதா, முஅன்னதுக்கு ஹாதிஹி. ஹாஉலாஇ என்றது ஜம், பல பேர் இருக்கிறான் பக்கத்துல. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், அவங்க எல்லாரும் சுட்டி காட்டும் பொழுது ஹாதா ஹாதின்னு சொல்றது என்ன சொல்லுவோம், ஹாஉலாஇ. பல பெண்கள் இருந்தாலும் சரி, பல ஆண்கள் இருந்தாலும் சரி, இவர்கள் என்று சொல்லும் பொழுது, சுட்டி காட்டி சொல்லும் பொழுது ஹாஉலாஇ என்றுதான் நாங்க சொல்லுவோம். ஹாஉலாஇ, அதுதான் இது, இதான் சுருக்கம். ரைட், அது நீங்க படிச்சிட்டீங்க. அப்ப ஹாஉலாஇக்கு இலக்கணத்துல நாங்க என்ன பேர் சொல்லுவோம்டா, இஸ்மு இஷாரா. இஸ்மு இஷாரா, இஷாரா சுட்டி காட்டுதல், செய்கனை செய்தல், சுட்டி காட்டுவதற்குரிய ஒரு பெயர், ஒரு பெயர் சொல், இஸ்மு இஷாரா. எதுக்குரியது இந்த ஹாஉலாஇ, லில் ஜம்இ பன்மைக்கு, ஜம்முக்கு, அல் கரீபி பக்கத்துல உள்ள ஆட்களுக்கு, கரீப்ல, அல் ஆகிலில் முதக்கரி. ஆனா ஹாஉலாஇ நாங்க ஆகிலுக்கு தான் பயன்படுத்துவோம். ஹாதா ஹாதிஹி நாங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்தினோம், ஆகில் கைரு ஆகில் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஆனா ஹாஉலாஇ பொதுவாக பெரும்பாலும் நாங்க பயன்படுத்தணும் எதுக்கு தான், ஹாஉலாஇ ஆகிலுக்கு தான் பயன்படுத்தணும். முதக்கருக்கும் பயன்படுத்தலாம், முஅன்னதுக்கும் பயன்படுத்தலாம், முஅன்னதுக்கும் பயன்படுத்தலாம், முதக்கருக்கும் பயன்படுத்தலாம். ரைட், பல புத்தகங்கள் இருக்கு, ஹாஉலாஇ குத்துபுன் என்று நாங்க அந்த நேரத்துல சொல்றது இல்லை.
பல புத்தகங்கள் இருந்து ஏன்னா என்ன பல புத்தகங்கள்ன்றது அது ஜம்மு தான். ஆனாலும் அது கைரு ஆக்கில். குத்துப்ன்றது கைரு ஆக்கில். அதுக்கு நாங்கள் ஹாவுலா என்று சொல்லாம எப்படி சொல்லுவோம் என்ற ஹாதிஹி என்று தான் சொல்லுவோம். ஹாதிஹி என்று சொல்லுவோம். அதான் பெரும்பாலான நடைமுறை. பெரும்பாலான நடைமுறை டைப். அதைத்தான் நாங்கள் படிக்கிறோம் தானே, அதை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ரைட். அப்போ ஹாஉலாஇ என்றது பக்கத்துல உள்ள ஜம் ஆக்கிலான ஒரு ஜம்மை சுட்டி காட்டுறதுக்கு முதக்கரோ முஅன்னஸோ நாங்க பயன்படுத்துவோம். طيب இப்ப هذا رجل هؤلاء رجال சொல்லுவோம். هذا رجل هؤلاء رجال. هذا طبيب هؤلاء أطباء. هذا طويل هؤلاء طوال. هذا شيخ هؤلاء شيوخ. அப்போ உண்டுக்கு هذا பலதுக்கு முஃப்ரதுக்கு هذا ஜம்உக்கு هؤلاء. அதே மாதிரி முஅன்னஸ்லையும் هذه أخت هؤلاء أخوات. هذه طبيبة هؤلاء طبيبات. هذه طويلة هؤلاء طوال. هذه فتاة هؤلاء فتيات. அப்ப هذه هؤلاء. அப்ப هؤلاء என்றது முதக்கர் முஅன்னஸ் இரண்டுக்குமே நாங்க பயன்படுத்தலாம். ஓகே ரைட். அடுத்தது பாருங்க ஹும். ஹும் என்றது ஒரு தமீர். ஹும் என்றது ஒரு தமீர். ஹுவன்றது முஃப்ரத் அவன் தானே. ஹும் என்றா என்னண்டா அவர்கள், அவர்கள். ரைட். இப்ப நாங்க ஹாதாண்டா நாங்க கொண்டு சுட்டி காட்டி சொல்றது ஹாதான்றது. ஆனா ஹுவன்றது ஹாதா தாலிகான்றது சுட்டி காட்டி சொல்றது இஸ்முல் இஷாரா. ஹாதா கரீபுக்கு பக்கத்தில் உள்ளது, தூரத்தில் உள்ளதுக்கு தாலிகான்னு சொல்லுவோம். ஹுவன்டா என்னண்டா ஹுவன்னு சொல்றது வந்து ஒரு தமீர் அவன்ன்றது. இங்கிலீஷ்ல நாங்க இட் ஹி என்று சொல்றதுதான் ஹுவ. ஹுவன்றது இட் அல்லது ஹி என்று சொல்றதுதான் ஹுவ, அது அவன். திஸ்ன்னு சொல்றதுதான் ஹாதா ஆதிஹி. ரைட். அதே மாதிரி ஹும்மன்னு சொல்றது வந்து ஹாவுலாயின்னு சொல்றதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. ஹாவுலாயினா நாங்க பக்கத்தில் உள்ளதை சுட்டி காட்டி ஹாவுலா இவர்கள், தூரத்தில் உள்ளவங்களை சுட்டி காட்டி உலாய்க்க என்று நாங்க சொல்லுவோம் தானே. தாலிக்க ஜம் உலாய்க்க. ரைட். ஆனா ஹும்மன்றா அதல்ல. ஹும்மன்றது என்னண்டா ஒரு தமீர், அது இஸ்மு இஷாரா இல்ல. ஹும்மன்றது தமிழ்ல வந்து இதுக்கு இஸ்முல் இஷாராவுக்கும் தமீருக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி. ஆனா அரபுல வந்து ஹும்மன்றது தமீர், பிரதி பெயர் சொல். இப்ப நாங்க ஒருத்தரை பத்தி பேசிட்டு வந்துட்டு மாணவர்கள் வகுப்புல இருக்கிறார்கள் சொல்லிட்டு நாங்க என்ன சொல்லுவோம்டா ஹும் அத்துல்லாபு ஃபில் ஃபஸ்லி. மாணவர் வகுப்புல இருக்கிறாங்க. ஹும் முஜ்தஹிதூன அவர்கள் கெட்டிக்காரர்கள், அவர்கள் முயற்சி உள்ளவர்கள் சொல்லும் பொழுது அவர் ஹும் என்று நாங்க என்ன செய்யறோம் பயன்படுத்துறோம். ஹும் என்று நாங்க எதுக்கண்டா அவங்களோட பேரை சொல்லாம திரும்ப துல்லாப்னு சொல்லாம பிரதி பேரை சொல்ல பயன்படுத்துறோம். ஆனா உலாய்க்கன்றது அதல்ல. உலாய்க்கன்றது சுட்டி காட்டுறது, அவர்கள் என்று நாங்க சுட்டி காட்டி சொல்றது. ஹாவுலாய் என்றது என்னன்னா இவர்கள் சுட்டி காட்டி சொல்றது. ஹும்முக்கும் உலாய்க்க ஹாவுலாய்க்கும் இடையில வித்தியாசம். உலாய்க்க ஹாவுலாய் என்றது இஸ்மு இஷாரா, ஹும் என்றது தமீர். ஹும் என்றது ஹுவோட ஜம், ஹாதா ஹாவுலாய் என்றது ஹாதாட ஜம். சரியா? ரைட். இப்ப உதாரணம் வபில் மிசாலி யத்ததிஹுல் மகால். உதாரணத்தின் மூலமாக சொல்லப்படுவது உங்களுக்கு புரியும். இப்போ ஹும் என்ற தமீருன் தமீரு ஜம்இன் தமீரு ஜம்இல் காயிபி காயிபில் முதக்கரில் ஆக்கில். காயிபான முதக்கரான ஆக்கிலான ஜம்முக்குரிய தமீர் இது ஹும் என்றது. காய் படற்கையை முதக்கர் ஆக்கில். ஆக்கில் பகுத்தறிவுள்ளவங்க உயர்தினை. ரைட். கைரா ஆக்கிலுக்கு ஹும் என்று சொல்றல. அவர்கள் என்று சொல்லி பொருட்களுக்கு நாங்க கைரா ஆக்கிலுக்கு படற்கையில் அதாவது பொருட்களுக்கு அல்லது மிருகங்களுக்கு நாங்க சொல்றல. தமிழ்லையும் சொல்றல அவர்கள் என்று அவை என்ன சொல்றோம் தானே. அதே மாதிரி அரபுல ஹும் என்றத நாங்க யாருக்கு பயன்படுத்தணும்? ஆக்கிலுக்கு தான் பயன்படுத்தணும் தானே. ஹுவன்றத ஆக்கில் கைரா ஆக்கில் எல்லாருக்கும் நாங்க பயன்படுத்தலாம். ஹுவன்றது அதுன்னு சொல்லும் பொழுது அதுன்னு பயன்படுத்தலாம். அல்லது அப்புறம் அவன் என்றும் நாங்க சொல்லலாம் ஹுவன்றது. ஆனா ஹும்ன்றது நாங்க ஆக்கிலுக்கு தான் பயன்படுத்தணும். உலாய்க்க ஹவுலாயும் ஆக்கிலுக்கு தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த ஜம் ஹும் என்ற ஜம்மும் ஆக்கிலுக்கு தான் நாங்க பயன்படுத்துறோம். ஹும் குத்துபுன்னு சொல்றல, அவர்கள் புத்தகங்கள் சொல்றல. ஹும்ன்றது நாங்க விளங்குறதுக்காக வேண்டிய அவர்கள் என்று சொல்லலாம். ஆனா இங்கிலீஷ்ல வித்தியாசம் இல்லை தானே. இங்கிலீஷ்ல ஹீ என்று சொல்லுவோம் ஒருத்தருக்கு, இல்லாட்டி ஒரு பொருளா இருந்த இட்ன்னு சொல்லுவோம் ப்ரோனவுன்ல. ஜம்முக்கு என்ன சொல்லுவோம்? ஹும்முக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல?
தேன்னு சொல்லுவோம் தானே. அது வந்து தேன்னு சொல்றது ஜம் தானே. அதுதான் இந்த ஹும்ன்னு சொல்றது. அப்ப ஹாவுலாய்க்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஹாவுலாய் ஹாதா திஸ் தானே. ஹாதா திஸ். உலாய்க்க சாரி தீஸ் தோஸ் தானே. ஹாதாண்டா திஸ். ஹாதாண்டா திஸ். தாலிக்கு என்ன சொல்லுவோம்? தட். ஹாவுலாய்க்கு என்ன சொல்லுவோம்? தீஸ். தெம்மண்டா அவர்கள் ஹாவுலாய் தெம்ன்ற தமீர். அது அது வந்து என்ன இல்ல ப்ரோனவுன். அது வந்து இஸ்மு இஷாரா இல்ல நினைனா. இல்ல தெரியாட்டி சொல்றீங்க. தேன்றது நாம் ஹும். தேன்றது ஹும். அப்ப தீஸ் அப்படின்னு சொன்னா பன்மை. திஸ்ட பன்மை தான் தீஸ். ஹாதா ஹாவுலாய் தான் திஸ் தீஸ். சரியா? தட் தோஸ் என்றது வந்து தாலிக்க உலாய்க்க. ஆனா இது தே தானே. ஹும்ன்றது இஸ்மு இஷாரா இல்ல. இது எதுக்கு நாங்க பயன்படுத்துறோம்டா ஒன்று சொல்லிட்டு வந்து அவர்கள் சொல்றோம். ஆனா தமிழ்ல வித்தியாசம் இல்லை. ஆங்கிலத்துல அதே மாதிரி ஆக்கில் கைர் ஆக்கிலுக்கும் வித்தியாசம் இல்லை. ரைட். அப்போ ஒவ்வொரு மொழியை நாங்க அந்த மொழியின் அடிப்படையில தான் நினைச்சு படிக்கணும். அப்ப அதனால நாங்க இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்த்து படிக்கும் பொழுது அந்த சிக்கல் வரும். அப்ப நாங்க அரபுல படிக்கும் பொழுது தான் எங்களுக்கு அந்த சிக்கலை தவிர்த்து கொள்ளலாம். அப்ப நாங்க ஹும்ன்றதை நாங்க எப்படி படிக்கணும்டா, ஹும்ன்றது அரபு மொழியில காய்பான முதக்கரான ஆக்கிலான ஒரு ஜமாக இருக்கக்கூடிய ஒரு தமீர். பாருங்க உதாரணத்தை பாருங்க. மன் ஹாவுலாய், இவர்கள் யார்? அப்ப இந்த ஹாவுலாய்னு சொல்லும் பொழுது நாங்க சுட்டிக்காட்டிதான் சொல்றோம். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து எங்களோட கண்ணு முன்னால் இருக்கிறாங்க, கண்ணு தெரியும் இவங்க சொல்லி நாங்க சொல்றோம். இவர்கள் யார்? மன் ஹாவுலாய் ஹும் துஜ்ஜாருன், அவர்கள் துஜ்ஜாருன் வியாபாரிகள் என்று நாங்க சொல்றோம் தானே. இங்க ஹும் என்று நாங்க சொல்றது வந்து அவர்கள் என்றது இப்ப தூரத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல, இங்க பக்கத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க ஹாவுலாய் துஜ்ஜாரன்னு சொல்லலாம். இவர்கள் திரும்ப சுட்டி காட்டி இவர்கள் துஜ்ஜாரன்னு சொல்லலாம் தானே. அல்லது அவங்கள ஹாவுலாய்ன்னு சொல்லாம அது பிரதி பேர் சொல்லலாம் ஹும்ம பயன்படுத்தி ஹும் துஜ்ஜாரும், இவர்கள் துஜ்ஜார். நாங்க தமிழ்ல அவர்கள் என்று மொழிபெயர்த்தாலும் இங்க தூரத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல நீங்க உலாய்க்க போடலுமா? உலாய்க்க துஜ்ஜாரும் இல்ல. ஏன்? இங்க பக்கத்துல இருக்கிறாங்க. உலாய்க்கண்டா தூரத்தில் இருக்கணும். ரைட். அப்ப மன் ஹாவுலாய் ஹும் துஜ்ஜாரும், ஹும் துஜ்ஜாரும். நாங்க படர்க்கையாக சொல்றோம். அவங்கள சொல்றோம் அவர்கள் துஜ்ஜார். நான் அவங்களோட பேசல, முன்னால் உள்ளவரோட தான் பேசுறேன். அதனால அவங்க எங்களுக்கு படர்க்கை. அதனால நாங்க என்ன சொல்றோம்டா ஹும் துஜ்ஜாருன். ரைட். ஐன ஸுமலாஉக ஹும் ஃபில் மஹ்ஜஇ. அவங்க மஹ்ஜால இருக்கிறாங்க. இங்க உலாய்க்க இல்ல, நாங்க அவங்கள பார்க்கவும் இல்லை, சுட்டி காட்டுறது ஒன்று இல்லை தானே. இங்க வந்து நாங்க என்ன சொல்றோம்டா ஹும் அவர்கள் ஃபில் மஹ்ஜஇ, மஹ்ஜால ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க. ஐன ஸுமலாஉக ஹும் ஃபில் மஹ்ஜஇ. طيب من هؤلاء أهم أبناؤك؟ அவங்களோட பிள்ளைகளா, ஆண்மக்களா? லா, ஹும் அப்னாஉ அஹி. எங்களோட பிரதர்ட பிள்ளைகள், ஆண்மக்கள். ஹும் அப்னாஉ அஹி. طيب பாருங்க. ஐன துல்லாபுல் ஜுதுது. நாங்க என்ன சொல்லுவோம்? பஅதுஹும் அவர்களிலே சிலர். அப்ப அவர்களில் சிலர் ஹும்ன்றதை நாங்க அதுக்கு இங்கே பயன்படுத்துறோம். அவர்களில் சிலர் ஃபில் ஃபஸ்லி வகுப்புல இருக்கிறாங்க. வபஅதுஹும் மேலும் அவர்களில் சிலர் இந்தல் முதீரிடத்திலே இருக்கிறார்கள். ஐன துல்லாபுல் ஜுதுது பஅதுஹும் ஃபில் ஃபஸ்லி வபஅதுஹும் இந்தல் முதீர். இங்க முக்கியம் என்னண்டா ஹும்ன்றதை நீங்க எப்படி பயன்படுத்தணும், ஹும்ன்றதுக்குரிய அர்த்தம் என்ன? அது ஒரு தமீர் என்றதை அது ஆக்கிலுக்கு தான் நீங்க பயன்படுத்தணும். அது ஒரு ஜமா காயிப். அப்ப நாங்க இதோட நிறுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடத்துல அடுத்த சப்ஜெக்ட்